அங்கே எவ்வளோ ஆனந்தமான ஒரு காட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. சகோதரன் தாரை வார்த்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தருணம். தன்னுடைய உடன்பிறப்புகள் எவ்வளவு முக்கியமானவர்கள் அப்படின்றதுக்கு இந்த காட்சியே ரொம்ப பெரிய ஒரு உதாரணம். அதனால் மீனாட்சி அம்மை ரொம்ப ஆனந்தமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த நேரத்தில் நாம் என்ன கேட்குறோமோ அந்த வேண்டுதல் எல்லாமே நிறைவேறும் என்பது நம்பிக்கை. அந்த வேண்டுதல் என்பது உலக நன்மைக்கான ஒரு வேண்டுதலாக இருக்க வேண்டும் அப்படின்றதான் நம்முடைய ஒரே ஒரு பிரார்த்தனை. அன்னைக்கு திருமண வைபவத்தில் இருக்கிறதுனால பெருமானும் சரி, தாயாரும் சரி, அந்த மீனாட்சி அம்மையும் சரி, இந்த பக்தர்களினுடைய, இந்த அடியார்களினுடைய, இந்த பிள்ளைகளினுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவதற்காக ரொம்ப திறந்த மனத்தோடு எழுந்தருளி இருக்கின்றார்கள் அப்படின்றதான் நம்ம பார்க்குறோம். மீனாட்சி அம்மைக்கு எப்பொழுதுமே ஒரு 8 திருக்கோலத்தில் காட்சி என்பது உண்டு. அதாவது காலையில் பார்த்தீங்க அப்படின்னா பாலான்ற திருக்கோலம், அதுக்கு அடுத்த நிலையில் புவனேஸ்வரியாக காட்சி கொடுப்பா, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கௌரி, இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா ஷியாமளா. இப்படி அந்த காட்சி என்பது நீண்டு கொண்டிருக்கின்றது. இப்போ ஆச்சாரிய பெருமக்கள் முதல் மாலைக்கால் மாற்றும் வைபவமானது நடைபெறுகிறது. நோட்டு வாசிங்க. पुष्पावती प्रसोवती फलिनीर फला उत अस्वयवगजत्तरे वेरुधपारविष्णवाः या फलिनीर्या अफला अपुष्प याश्च पुष्पिणीः बृहस्पति प्रदोदास्तानो मन्त्वन्तगम् असः. இப்பொழுது மணமக்களாக இருக்கக்கூடிய சுகுணா பெருமானுக்கு திருக்கோயில் சார்பாக பட்டு வஸ்திரம் சமர்ப்பிக்கப்படுகிறது. வஸ்திரயுகலம் சமர்ப்பயாமி. அடுத்தபடியாக மணமக்களாக இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மைக்கு திருக்கோயில் சார்பாக பட்டு வஸ்திரம் சமர்ப்பிக்கப்படுகிறது. भवति जायमानः कन्धेरासकवयमुन्नयन्ते धियो मनसा देवयन्तः सलिलाडिदक्षत्येकपदे द्विपदे सा चतुष्पदे अष्टापदे नवपदे बभूवुषि सहस्राक्षर परमे व्योमन्ये. सृजम्बयो जलतृभ्यो दधाते சத்யநாராயணனுடைய गोदत्यञ्जातवेदसं देवं भगन्ति केतवः दृशे विश्वाय सूर्यो चित्रं देवानामुदगादनीकं चक्षुर्मित्रस्य वरुणस्याग्नेः आप्राज्ञवा पृथिवी अन्तरिक्षगं सूर्य आत्मा जगतस्तस्तुषश्च. இப்பொழுது ओम सदाशिवे नमः ओम सदाशिवगुरवे नमः ओम श्रीकंठगुरवे नमः ओम अंबिकागुरवे नमः गुरवे नमः ओम ब्रह्मगुरवे नमः ओम धातृगुरवे नमः आचार्यवर्गेभ्यो नमः समस्तोपचारान् समर्पयामि. இப்பொழுது குரு வழிபாடானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. गुरुर्देवो महेश्वरः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः.
அதிலிருந்து நாமெல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் திருப்பூட்டல் தெய்வம் ஆகிய திருமங்கலி தாரணமானது இன்னும் சற்று நேரத்தில் நிகழ உள்ளது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காவலன் வியாழன் தோறும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.